students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 4. நேற்றுக்கு மழையினால் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ இருந்தது, அதனால் நேற்றுக்கு நான் இதை அப்லோட் பண்ணல. இன்றைக்கி காலையிலேயே சரி இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணிடணுன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 5 ரொம்ப முக்கியமான சாப்டர் அண்ட் ஈஸியான சாப்டர்னு கூட உங்களால் அது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். என்னென்னா நம்ம கால்குலேஷன்ஸ் அதுதான் ரொம்பவே முக்கியம், அது பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே நீங்கள் லைக்கும் பண்ணிவிடுங்க, அதுதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோஸ் எல்லாமே 100+ லைக்ஸ் இருந்தது, எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்ம செய்கிறது பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சரியா? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்பவே முக்கியம். ஃபார்முலா எல்லாமே படித்தா மட்டும்தான் நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேண்டும், அது இல்லாமல் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. கரெக்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சம்மை மட்டும் சால்வ் பண்ணும்போது மனப்பாடம் பண்ணிட்டு எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ரெகுலராக அதை நீங்கள் படிச்சுட்டு வரணும், ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷனும் செகண்ட் கொஷனும் 2 மார்க்ஸ். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இது ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 4th கொஷின், 5th கொஷின், 6, 7 இது எல்லாமே முக்கியம். இது ரொம்ப ஈஸியும் கூட. ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி அது ப்ரூஃப் பண்ணுறதுன்னு தெரியும். பட் இதில் என்ன பிரச்சனைனா கால்குலேஷன்ஸ். ஸோ நிறைய வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை ஈஸியாக எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து 10, 11, 12. அதில் 10th கொஷின்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்த எக்ஸசைஸ் 5.3 ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் வந்து 2 மார்க். 4, 5, 6, 7, 8 வந்து 5 மார்க். என்ன எல்லாமே மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே முக்கியமான கொஷின் தான். இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th கொஷினு, அதுக்கப்புறம் 7th கொஷின், சரிங்களா? 4 and 7 அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். அடுத்து 5.4ல் ஃபர்ஸ்ட் 2 வந்து 2 மார்க்ஸ், 3 and 4 வந்து 5 மார்க்ஸ். இந்த தேர்ட் கொஷின் ரொம்ப முக்கியம்ப்பா, அந்த AP = 2/5 ABன்னு வருது பாருங்கள், அது முக்கியம். அண்ட் 7th கொஷின் அந்த 25% ப்ரொடியூசிங் டு C, அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் 5.5ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் 2 மார்க்ஸ், பேலன்ஸ் இருக்காது 5 மார்க். இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 4th கொஷின் √(h+k²) அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 6, 7, சரிங்களா? 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து கிவன் டேட்டா எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே மார்க்கு, சரிங்களா? ஒரு வேளை ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட அதுக்கு 1 மார்க் தான் போகும், நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக 5th சாப்டரை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்கள் எழுதி பார்த்தாலே தெரியும். அண்ட் எல்லா எக்ஸாம்பிள் சம்முமே முக்கியம்தான். அண்ட் அதுலேயும் என்னென்ன இம்பார்ட்டன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். 2 மார்க்கில் 5.4, 7, 8, 12, 13, 17, 20 இது எல்லாமே முக்கியமான எக்ஸாம்பிள் சம்ஸ். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 5.5, 6, 7, 8, 10, 11, 14, 15, 18 அதுக்கப்புறமா 19, சரிங்களா? நம்ம டே 3 வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க டே 1 முடிச்சிட்டேன், டே 2 முடிச்சிட்டேன் அப்படிலாம் கேட்கும் போது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்யணுன்னே நமக்கு தோணும் இல்லையா? ஓகே, நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் வந்து பசங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் எழுதுங்க. ஸோ டே 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே 4 கொடுத்துருக்கேன், சண்டே தான். ஸோ ஒரு லெசன் கண்டிப்பாக முடிக்கலாம், ரொம்ப கம்மியானது தான். நீங்கள் உங்களால் முடிக்க முடியும்னு வைங்களேன், எக்ஸாம்பிள் சம்மோடு சேர்த்து. இப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா சாப்டர் 1, 2, 3, 5ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடிச்சிருப்பீங்க. சாப்டர் 1ல் நான் வெண்டகிராம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஆனால் 1.6மே முக்கியமானது இருக்குது, அதை நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செய்கிறேன், ஏன்னா அதை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இன்னும் 6th சாப்டர் பண்ணணும் அண்ட் 4th சாப்டர் பண்ணணும், இது ரெண்டும் முக்கியம். அது முடிச்சுட்டு நான் திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர் வரேன். ஸோ இந்த 4 சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 60% மார்க் மேலே எடுக்கலாம். ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் அண்ட்
கிராஃப் ஜியாமெட்ரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்கன்னா 60% மேலேயே ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நிறைய பேர் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எப்படி பாஸ் ஆக போகிறேன்னு கேட்டுட்ருக்கீங்க. இவ்வளோ பயம்லாம் வேணாம், கண்டிப்பாக பாஸ் பர்சன்டேஜ்லாம் எடுத்துடலாம். நான் சொன்ன சம்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சரிங்களா. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க மேக்ஸுக்கு டெய்லி எவ்வளோ டைமிங் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக. காலையில் 1 ஹவர்னு எடுத்துட்டாலும் சரி, சாயங்காலம் 1 ஹவர் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படித்தாலும் சரி. மேக்ஸோட டைமிங் வந்து 2 ஹவர்ஸ். ஒரு சில பேர் 1 ஹவர் மட்டும் படிக்கிறேன்னுவாங்க, அதெல்லாம் பத்தாது. சயின்ஸ் சோஷியல்லாம் 1 ஹவரில் கூட ஓரளவுக்கு ஒரு 5 கொஸ்டின் ஹவர் படிச்சிடலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து இதை செஞ்சிடலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாம் தெரியும். ஸோ மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா கால்குலேஷன் பார்ட்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னு தெரியல நிறைய பேர். ஏன் இந்த 5th சாப்டரில் இதை மெயினாக சொல்கிறேன்னா, கால்குலேஷன் பார்ட் வந்து டைரெக்டாக எக்ஸாமில் போய் நான் வந்து சால்வ் பண்ணிக்கிறேன்னு நினச்சா எப்படி? இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் செய்கிறோம், சும்மா நான் ஒரு நம்பர் எழுதுறேன் 223 இன்ட்டு 46 எழுதுறோம். இங்கே தப்பு வந்தால் என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கலாம், டைம் இருக்கும். எக்ஸாமில் போய் இது பண்ணிங்கன்னா எப்படி? அது கஷ்டம் இல்லை? அதே மாதிரி டிவைட் பண்ணுறதும் தப்பு பண்ணுறோம். எப்படின்னா இப்போது 4/2, 1/2 இருக்குன்னா அடுத்த லைனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2/2, 1/2ன்னு எழுதிடுறீங்க. ஏன்னா 2 2s are 4, 2/2ன்னு எழுதுறீங்க. இது தப்பு. ஆன்சர் 2 மட்டும்தான். நிறைய பேருக்கு இது தெரியும், ஒரு சில பேர் இதனால மார்க் மிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். அண்ட் இன்னொருத்தவங்க 9th நேற்றுக்கு என் பசங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பித்தகோரஸ் தியரம் அதை செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல 425 ஆன்சர், இது வந்து சைடில் சால்வ் பண்ணியிருக்காங்க. 425 வந்திருக்கு. ஆன்சர் சொல்யூஷன்ட்டு எழுதிட்டு 455ன்னு எழுதிட்டாங்க. சைடில் கால்குலேஷன் கரெக்டாக எழுதிட்டு ஆன்சரில் தப்பு. அப்போ ஆன்சர் தப்பு தானே, கரெக்டாக? அவங்க வந்து இதை செக் பண்ண மாட்டாங்க, கால்குலேஷன் பார்ட்டை செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு தானே அவங்க மார்க் எழுத முடியும். ஸோ இப்போ முன்னாடி லைனில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். அதை தான் கீழே எழுதியிருக்கோமா, ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது அது செக் பண்ண சரிங்களா. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வருவோம், கடைசியில் அங்கே வந்து அது ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அண்ட் இன்னொரு மிஸ்டேக் நேற்று பார்த்தது, AB² = 4 சரியா. இப்போ அடுத்த லைனில் எப்படி எழுதுவாங்கன்னா AB² = 2. இது தப்பு. இங்கே 2 ரிமூவ் பண்ணாதான் இங்கே இருந்து 2 வரும். இது எப்படி, நான் 4 வந்து 2² 2 ரிமூவ் பண்ணாதான் 2. ஸோ இந்த மாதிரி எழுதுறதும் தப்பு. இதெல்லாம் 5th சாப்டரில் நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸு, அதனால் சொல்கிறேன் நான் சரிங்களா. இதே மிஸ்டேக் நீங்களும் செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் செய்யாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சம்மோட ஃப்ளோ ஈஸி, கிவன் எழுதணும், ஃபார்முலா எழுதணும், அதை கால்குலேட் பண்ணணும், ரிசல்ட் எழுதணும். இது கரெக்டு, இதில் தப்புனா ஆன்சர் வந்து தப்பாகிடும் சரிங்களா. எப்போவுமே கால்குலேஷன் பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஹாஃப் இயர்லி மார்க்குன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு மார்க். நீங்கள் ஹாஃப் இயர்லி வச்சு உங்கள் ஆனுவல் மார்க்கை டிசைட் பண்ணலாம். +50 டோட்டலில் ஆர் -50. செப்பரேட் சப்ஜெக்ட்னா +10 -10. நீங்கள் ஹாஃப் இயர்லியில் 70 எடுக்கிறீங்களா, ஆனுவலில் 80 எடுக்கலாம், அதிகபட்சம் இல்லைன்னா 60 எடுக்கலாம். உங்களோட ஒர்க்கை பொறுத்து, ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து சரிங்களா. இன்னும் நிறைய பேர் காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறதுல கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. எனக்கு புரியுது, கிளைமேட் வந்து இப்போது நார்மல் கிடையாது. ஸோ காலையில் எந்திக்கிறது கஷ்டம். பட் 6 மணிக்காவது எந்திரிச்சிடுங்க, உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட்டு வந்து ஒரு 11 o'clock முன்னாடி தூங்கிடுங்க. 10 10:30 அதுக்கு மேலே முழிச்சிருக்காதீங்க சரிங்களா. ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம மைண்டு வந்து நல்லபடியாக இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். நான் லேட்டாக படுத்துட்டு நான் சீக்கிரம் எந்திக்கிறேன்னாலும் உங்கள் ஹெல்த் அடிப்படும். நமக்கு எல்லாமே முக்கியம், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் கரெக்டுங்களா. சாப்பாடு, ஃபுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம். இது ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, அடுத்து 10th 9thலேயே நீங்களாம் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னா 10th போனால் என்ன பண்ணுவீங்க? இன்னும் மார்க் நிறைய வேணும்ன்ட்டு ரொம்ப மும்மரமாக படிக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும், ஸ்டடீஸையும் நம்ம பார்க்கணும், 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போத்துலேருந்தே அந்த ப்ராக்டிஸ் எடுங்க. இன்னும் ஒரு 3 மாதம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்பவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கான எல்லா டிப்ஸும் அங்கே இருக்கும், மேக்ஸோட எல்லா நோட்ஸும் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.